ரவி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் என் பையன் பேன் கார்டை முழுங்கிட்டான். டாக்டர் அதுக்கு சொல்றாரு, ஆதார் கார்டையும் முழுங்க சொல்லுங்க, ரெண்டையும் இணைச்சாதான் ட்ரீட்மெண்ட் தொடங்க முடியும். பாஸ்கர் டாக்டர் நந்தாக்கு கால் பண்ணியிருக்காங்க. டாக்டர் நந்தா கேட்குறாங்க, பாஸ்கர் நீங்களா? சொல்லுங்க, என்ன ஆச்சரியமா கால் பண்ணியிருக்கீங்க? பாஸ்கர் அதுக்கு சொல்றாங்க, டாக்டர் என்னோட பையன் வீட்டில் வச்சிருந்த பிளேடை விழுங்கிட்டான், நீங்க தான் வந்து எடுத்து விடணும். டாக்டர் நந்தா சொல்றாங்க, பதறாதீங்க, நீங்க எதுவும் செஞ்சிடலையே, நான் வரும் வர வெயிட் பண்ணுங்க. பாஸ்கர் அதுக்கு சொல்றாங்க, நீங்க வர்ற வர வெயிட் பண்ண முடியாது டாக்டர், நான் வீட்டில் இன்னொரு ரேசர் செட் வச்சிருக்கேன், அதை வச்சு ஷேவ் பண்ணிடுறேன், நீங்க பொறுமையா வாங்க, பரவாயில்ல. நோயாளி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, என்ன டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மூக்கில் பஞ்ச வைக்கிறீங்க? அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, எப்படியும் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைக்க போகிறோம், அதை எப்போ வச்சா என்ன? டாக்டர் நோயாளி கிட்ட கேட்குறாங்க, டென்ஷனுக்கு மாத்திரை எழுதி கொடுத்து அதை ஏன் வாங்கி சாப்பிடல? அதுக்கு நோயாளி சொல்கிறாங்க, மாத்திரை விலையை கேட்டாலே ஒரே டென்ஷனாக இருக்கு டாக்டர். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, ஞாபக மறதியில ஒரு தப்பு பண்ணிட்டேன் டாக்டர். டாக்டர் கேட்குறாங்க, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? நோயாளி அதுக்கு சொல்றாங்க, ராத்திரியெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ மறந்து உங்ககிட்டயே வந்துட்டேன். ராமு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு தூக்கத்தில் உளறுதல் வியாதி இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் தந்தா நல்லா இருக்கும் டாக்டர். டாக்டர் அதுக்கு ஏன்னு கேட்குறாங்க. அதுக்கு ராமு சொல்றாரு, என் மனைவியை திட்ட எனக்கு வேற வழி தெரியல டாக்டர். நோயாளி மருத்துவர்கிட்ட சொல்றாங்க, டாக்டர் என்னால் எதுவுமே கேட்க முடியல. மருத்துவர் அதுக்கு கேட்குறாங்க, இந்த பிரச்சனை எவ்வளவு காலமாக இருக்கு? நோயாளி அதுக்கு, இது ஒரு வாரத்துக்கு முன்பு தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவர் சொல்கிறாங்க, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க. நோயாளி அதுக்கு கேட்குறாங்க, இந்த முடிவுக்கு நீங்கள் எப்படி வரீங்க? மருத்துவர் அதுக்கு சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் என் கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கிறீங்களே. நோயாளி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் ஊர் ஃபுல்லாக தேடிட்டேன், நீங்கள் எழுதி தந்த மருந்து எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கு மருத்துவர் சொல்கிறாரு, வாடா வா, பெண் எழுதலன்னு எழுதி பார்த்த பேப்பரை நீ தான் தூக்கிட்டு போனியா? ஒருவர் நர்ஸு கிட்ட சொல்கிறாங்க, நர்ஸ் நீங்கள் என் இதயத்தை திருடிட்டீங்க. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி எங்கள் டாக்டர் உங்கள் கிட்னியை திருடிட்டாங்க. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் வலது கால் முட்டி ரொம்ப வலிக்குது. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, வயசாகுதுல்ல அதனால தான். நோயாளி சொல்கிறாங்க, இடது காலுக்கும் அதே வயசு தான் ஆகுது டாக்டர், ஆனால் அது வலிக்கலையே. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியல. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, நான் கூட தான் ஆப்ரேஷன் எப்படி பண்ண போறேன்னு தெரியல, நான் பயப்படுறேனா? ராஜு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, நிஜமா தான் சொல்றீங்களா டாக்டர்? என் மனைவியை காப்பாற்ற வழியே இல்லையா? டாக்டர் அதுக்கு சொல்றாங்க, யோ உனக்கு இதையே கேட்க சந்தோஷமா இருக்குன்னு என்னால் திரும்ப திரும்ப சொல்ல முடியாதுடா. நோயாளி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, பிராந்தி கடையை ஏலம் எடுக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அது மன பிராந்தி தான், வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் ஒரு நபர் கிட்ட சொல்றாங்க, என்னோட பேஷண்ட்டுகளை நான் தெய்வமா மதிக்கிறவன். அதுக்கு அந்த நபர் கேட்குறாங்க, அதுக்கு அவங்க ஃபோட்டோக்கு மாலை போட்டு பார்க்கணுமா?
நோயாளி நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் ஆப்ரேஷனை முடிச்சுக்கிட்டு எதை தேடுறாரு? நர்ஸ் சொல்றாங்க, அவரோட மூக்கு கண்ணாடியை தான். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் ஒரு கண்ணு துடிக்குது, டாக்டர் எப்போன்னு கேக்குறாங்க. அதுக்கு நோயாளி சொல்றாங்க, நர்ஸ் பக்கத்துல வரும்போது. ஒரு நபர் இன்னொரு நபர் கிட்ட கேக்குறாங்க, மின்வெட்டால தான் அவர் உயிரோட இருக்காருன்னு எப்படி சொல்ற? அதுக்கு இன்னொரு நபர் சொல்றாரு, அதனால தான் டாக்டர் ஆபரேஷனை தள்ளி வச்சிட்டாரு. ராமு டாக்டர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலும் உங்ககிட்ட தான் வருவேன் டாக்டர். அதுக்கு டாக்டர் ஏன்னு கேக்குறாங்க. ராமு சொல்றாங்க, உங்ககிட்ட வர ஒரே பேஷண்ட்டை சாகடிக்க மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சினிமா தியேட்டர் வாசல்ல ஒருவர் கேட்குறாரு, ஏன் இந்த ஆம்புலன்ஸை இங்கே எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க? யாராவது ஃபோன் பண்ணி வர சொன்னாங்களா? அதுக்கு மருத்துவமனை ஊழியர் சொல்றாரு, டாக்டர் தான் பேஷண்ட்டை சீக்கிரமா தியேட்டருக்கு அழைச்சிட்டு போ, பின்னாலேயே வந்துடுறேன்னு சொன்னாரு. டாக்டர் ராமு கிட்ட கேட்குறாங்க, பல்லு எப்படி விழுந்துச்சு? ராமு அதுக்கு சொல்றாங்க, அதை வேற யார்கிட்டயாவது சொன்னா மீதி பல்லும் கொட்டிரும்னு என் மனைவி சொல்லியிருக்கா டாக்டர்.